வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்போ நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் ஏன் இவ்வளவு தாமதமாகுவதற்கு என்னென்ன காரணங்கள், இந்த பிப்ரவரியில் திட்டமிட்டபடி குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியாகப்படுமா? ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் நமக்கு ஒரு புதிய மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இவைகள் அனைத்தை பற்றியுமே இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு, இது மிகவும் அவசியங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சார், குரூப் 4ல் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கடந்த 7 மாதங்கள் ஆகியும் குரூப் 4 உடைய முடிவுகள் இன்னும் ஏன் வெளியிடப்படவில்லை? தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த குழப்பத்தோடு இருக்காங்க. குரூப் 4 உடைய ரிசல்ட்டு இன்றைக்கி வெளியிடுவாங்களா, நாளைக்கு வெளியிடுவாங்களா, இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுவாங்களா? இப்படி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 லட்சம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் 22 லட்சம் மக்கள், ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்டுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்றைக்கு ரிசல்ட் வரும்? இன்னும் சிறிது நேரத்தில் வருமா? 22 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்டுக்காகவே வெயிட் பண்ணுறவங்கன்னு சொல்லலாம். ஸோ இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி அப்படின்ட்டு நாம் பார்க்குறப்ப, ஸோ திட்டமிட்டபடி இந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 7, 8, 9 இந்த மாதிரி 3 நாட்களில் அதிகபட்சம் இந்த 7, 8 மற்றும் 9 இந்த தேதிகளில் நமக்கு திட்டமிட்டபடி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு அதிகபட்சமாக வெளியாகும். இதில் எந்த விதமான சந்தேக கருத்தும் கிடையாதுங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு உண்டான குரூப் 4 உடைய ரிசல்ட்டு அதி விரைவில் உங்களை நோக்கி வர இருக்குங்க. ஸோ குரூப் 4 உடைய தேர்வர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய மீண்டும் ஒரு நல்லதொரு மகிழ்ச்சியான செய்தி இவைகளே. ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா சமீபத்திய முடிவுகளில் லேட்டஸ்ட் டிக்ளரேஷன்லேயே நமக்கு ஒரு டிக்ளரேஷன் ஷெட்யூல்லேயே நமக்கு அடிக்கடி ஞாபகமே படுத்திட்டுருக்காங்க. ஸோ அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக நமக்கு ஒரு புதிய டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ அதில் நாம் என்ன சார் நம்ம அதில் கிளியராக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஓகேங்களா? ஸோ அந்த குரூப் 4 உடைய எக்ஸாமினேஷன், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டபடி நமக்கு குரூப் 4 உடைய ரிசல்ட்டு அதி விரைவில் நமக்கு வர இருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டு அதி விரைவில் வர இருக்கிறது. ரேங்க் லிஸ்ட்டு, மெரிட் லிஸ்ட்டு இப்படி அனைத்துமே குரூப் 4ல் நமக்கு ஒரே நேரத்தில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட பெண்கள் அதிகப்படியான மதிப்பெண்கள், தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்ற தகவல்கள் எல்லாமே நமக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். அந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸோடைய குரூப் 4 உடைய டிக்ளரேஷனில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிரடி முடிவு எடுத்த டிஎன்பிஎஸ்சியோடைய தலைவர், ஸோ எல்லா தரப்புலுமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் அதிரடி முடிவுகள் எல்லாமே எடுத்த வண்ணம் இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா புதிய தலைவரை விரைவில் அறிவிக்க இருக்காரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுத்து இந்த குரூப் 4 உடைய ரிசல்ட்டை டிக்ளரேஷன் ஷெட்யூலாக நமக்கு விரைவில் புதுசாக மாற்றி அமைக்க போகிறாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியாகலாம். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை எடுத்து தயாராகி கொள்ளுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.